வார்த்தை கத்தரை கொஞ்ச நேரம் கூட வாய்களை திறந்து சோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம். கடந்த 3 மாதங்கள் எங்கள் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தீர். வியாதி விக்கினங்களுக்கு விளக்கி காத்தீரே, உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதத்தின் முதலாம் நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாகவும் கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஏகப்பட யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். பாடலை பாடும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. அந்த பாடலை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தார். நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தி என்னை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி
அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்தி பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்தி பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தி என்னை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தி என்னை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி. அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். கடந்த 3 மாதங்களுமே பாதுகாத்து வந்தார். உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்தி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடு. நன்றி நன்றி. நன்றி நன்றி ஐயா. சதர பகதல நம மதர கதர ஏசப்பா. நன்றி நன்றி
எங்களை 3 மாதங்கள் கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீரே. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எத்தனை ஆபத்துகள் வந்தபோது எங்களை பாதுகாத்தீரே. கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை. அஷதரபா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிறவர். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால்.
கடந்த மாதத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய கரங்கள் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலையும் நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவருடைய கரம் பிடித்து நீர் எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்கள் நம்ம அர்ப்பணிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நடத்துங்கப்பா. எங்களுடைய தொழிலை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. தெய்வமே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து இந்த வாதத்திலேயும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக அருமையான சகோதரர் சாலமோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல மேய்ப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, உமக்கு கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமற் போக மட்டும் நிரப்புகிற எங்கள் தேவன் எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே அபரிதமாய் வழியை செய்கிற கர்த்தருடைய கரத்தில் இந்த வாதத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்கள் திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகள் சந்ததியும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாய் வந்து நின்ற போது ஒவ்வொரு குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்த தேவன், இந்த கால வேளையிலும் தேவரே இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மை புதிய கிருபைகளால் பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் ஆண்மையை மாற்றி போடும்படியா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது, எல்லாவற்றின் தடைகள் எல்லாம் உடைத்து போட்டிரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் வந்தது ஐயா, அப்படி பள்ளத்தினால் இடை கட்டினரே, ஆண்டவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லி உரிமையாக்கி எங்களுக்கு சுகபலன் ஜீவன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை எங்கள் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணும்படியாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை கொடுத்து எங்களை கனப்படுத்துகிறதே உக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். வருகிற சனிக்கிழமை அன்று காலையிலே 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் 6ஆம் தேதி அன்று ஊழியங்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அந்த ஜெபம் நடைபெறும். அதிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும், தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய தேர்தலுக்காகவும் மறக்காமல் தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஜெபித்த பொழுது என் இருதயத்திலே ஆண்டவர் வைத்த ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா chapter 41 verse 10. நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் இவை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன். அருமையான வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வேன் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருந்தாலும், இன்றைக்கு காலை நேர தியானத்திற்கென்று இந்த வசனத்தின் நடுப்பகுதியை உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த அருமையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலேயும் கூட இந்த வாக்கு தத்தத்தை நமக்கென்று உரிமை பாராட்டி, ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தி இந்த மாதத்தை நான் நடத்த, இந்த மாதத்தை முடிக்க நீர் எனக்கு பலன் தாரும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகாயம் பண்ணுவேன் என்றால் அதனுடைய அர்த்தம், நான் உனக்கு உதவி செய்வேன். உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். ஆகவே நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்கே பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்த பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் யோசிக்கிற வேளையில், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தாவிட்டால் நம்மால் நடக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், எங்களாலே ஏதாயிலும் ஆகும் என்று சொல்லுகிறதற்கு எங்களாலே நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. எதையாயிலும் செய்வோம் என்று சொல்லுகிறதற்கு நம்மில் நாமே பலம் உள்ளவர்கள் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய பலத்தினாலே நாம் ஒரு நாளை கூட நாம் கடத்தி செல்ல முடியாது. நமக்கு ஆண்டவருடைய பலம் தேவை. ஆண்டவருடைய அந்த வல்லமை இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆகவே நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிற பிரகாரமாக, ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும், இந்த மாதத்தையும் நாங்கள் கடந்து செல்ல உம்முடைய பலன் தாரும் என்று சொல்லுகிற வேளையிலே, ஆண்டவருடைய அந்த பலப்படுத்துகிற காரியத்தை சற்று நேரம் நான் யோசித்து அதை தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற காரியத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற வசனத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதில் ஆண்டவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார், எப்படி அவர் பலன் தந்து நமக்கு சகாயம் செய்கிறார் என்பதை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை நான் தியானித்தேன். அதையே இன்றைக்கு உங்கள் முன்பதாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற வேளையில் அவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜோப் சாப்டர் 4 verse 4. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேதான் ஒரு முக்கியமான ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். விழுகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளாடுகிற நேரங்களிலே, அருமையானவர்களே, அந்த நேரத்திலே நம்மை தாங்குகிறதற்கு, நமக்கு சகாயம் பண்ணுகிறதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. அநேக சமயத்தில் ஒருவேளை ஒரு ஜுரமோ ஒரு பலவீனமோ வருமானால் ரொம்ப நம்முடைய பலனெல்லாம் இழந்து போகிற வேளையில் நம்மை தாங்குகிறதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. யாராவது நமக்கு என்ன செய்கிறாங்க? உதவி செய்கிறாங்க, நம்மை பலப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நமக்கு பலப்படுத்துகிறதற்கென்று அவர் வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், தளர்ந்து போனவர்களை, விழுகிற நிலைமையில் இருக்கிறவர்களை உம்முடைய வார்த்தையினால் நீர் என்ன செய்கிறீர்?
பலப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நாம் சோர்ந்து போகிற நேரங்கள் வரலாம், நாம் தள்ளாடுகிற நேரங்கள் வரலாம், நாம் தளர்ந்து போன நேரங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் அநேக சமயங்களில் நாம் இந்த இடத்துல வந்து உட்காரும்போது சோர்ந்து போன நிலைமையில் உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவேளை தள்ளாடுகிற நிலைமையில் துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அந்த சமயங்களிலெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தி நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தினந்தோறும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தையும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்துகிற வேளையில் அந்த காரியத்தை இன்னும் கூட சற்று நாம் தியானிப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக் chapter 22 verse 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை என்ன செய்தானாம்? பலப்படுத்தினானா. இது சற்று வித்தியாசமான ஒரு வசனமாக இருக்கிறது. இது எங்கே சம்பவிப்பது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தினவராக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறார். அவரை பலப்படுத்த வேண்டிய, தைரியப்படுத்த வேண்டிய அவரோடு கூட வந்தவர்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். இவர் மாத்திரம் தனியாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் 3 முறை முகங்குப்புற தரையிலே விழுந்து அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக என்ன செய்கிறது? விழுகிறது. அதற்கு அருமையானூரில் இந்த சரீரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து சொல்கிறாங்க, அது எப்போ வெளியே வரும்னா, நம்முடைய இரத்த நாளங்கள்லாம் வெடித்து வேர்வையோடு கூட கலந்து போகும்போது தான் என்ன வருமா? இரத்த வேர்வை வருமா. அந்த அளவுக்கு ஒரு வியாகுலத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தேவ தூதன் வந்து என்ன செய்தான்? பலப்படுத்தினான். நான் விசுவாசிக்கிறேன், எதற்காக பலப்படுத்தினான் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் அவர் சிலுவையை சுமந்து அந்த கிருபாதார பலியை அவர் செலுத்துகிறதற்காக தேவதூதன் அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையா, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால் நம்முடைய பலத்தால் முடியாது, ஆண்டவருடைய பலன் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு உம்முடைய பலன் எனக்கு தேவை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. ரோமர்களால் வந்த எதிர்ப்புகளும், சொந்த ஜனங்களால் வந்த எதிர்ப்புகளும், அத்தனை எதிர்ப்புகளும் இருந்தாலும் அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை சோர்ந்து போக விட மாட்டார். அதில் எவ்வளவு வழியிலே கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு, நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவர் உண்மையில் தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று செபிக்கிற வேளையில அந்த சித்தத்தை நிறைவேற்ற அவன் அவரை என்ன செய்தான்? பலப்படுத்தினான். ஆண்டவருடைய சித்தம் ஒரு வாழ்க்கை நிறைவேறும் என்பது லேசான காரியம் அல்ல. அவரை பிடித்து கொண்டு போய் நாம் கடந்த நாட்களில் தியானித்த பிரகாரம் இரவெல்லாம் அடித்தார்கள், இரவெல்லாம் பரியாசம் பண்ணாங்க. அந்த போர்ச்சையுடைய கூட்டமே இந்த ஒரு மனிதனை மையமாக வைத்து இரவு முழுவதும் அவர் விளையாண்டார்கள். அவ்வளவு காரியத்தையும் இயேசு பொறுமையாய் தாங்குகிறதற்கு நிச்சயமாகவே பலன் பரத்திலிருந்து அனுப்பப்படாவிட்டால் அது ஒரு நாள் முடியவே. ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அதே போல் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட தேவ சித்தம் நிறைவேறுகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறதற்கு அவர் உண்மை இல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். Psalm 147 verse 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இங்கே அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உன் வாசல்களின் தாழ்பாள்களை அவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். வாசல் தாழ்பாள்களை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். ஏன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தணும்னு சொன்னா, வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படுத்தப்பட்டால்தான் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நாட்கள் முன்னேறி கொண்டு போகிறதோ அந்த அளவுக்கு வீட்டு வாசல்களுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? தாழ்பால்கள். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு, பெரிய பூட்டு போட்டிருப்பாங்க, இவ்வளோ பெரிய பூட்டு. இன்னும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய சாவி இருக்கும். பழைய வீடுங்களெல்லாம் பெட்டி பூட்டு பெரிய இவ்வளோ பெரிய சாவி இருக்கும். இப்போ அதெல்லாம் திறந்துறானுங்க. அதனால என்ன வச்சுட்டாங்க? நம்பர் லாக்கு, டிஜிட்டல் லாக் என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அத்தனை லாக்கு என்ன பண்ணுறாங்க? திறந்துடுறானுங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் நமக்கு வாசல் தாழ்பால்கள் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வீட்டின் வாசல் தாழ்பால்களை பலப்படுத்துவாரானால் அவர் சொல்றாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி நான் என்ன செய்கிறவர்? பூட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமயம் நான் இந்த வெஸ்ட் மாதா சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது நான் அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவருடைய திருமணம், அவர் போட்டு தைக்க கொடுக்குறதுக்காக நானும் கூட போயிருந்தேன். அப்போ அன்னைக்கு அந்த இது வாங்கணும், துணி வாங்கணும். நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் பாஸ்டர் வெஸ்லி, சந்திரசேகர் நினைக்கிறேன், 3 பேர் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். நான் போனதை பார்த்து ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். உள்ளே எங்கள் வீட்டு கதவை என்ன செஞ்சான்? உடைச்சி உள்ளே போய் பீரோவெல்லாம், ஒரு பீரோவை திறந்துட்டான். அது எங்கள் அம்மாவுடைய பீரோ. திறந்து உள்ளே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து, நகையெல்லாம் நிறையா இருக்குன்னு தேடி இருக்கிறான். அவன் பாவம் தப்பான இடத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். ஆளை பார்த்து தப்பு தானே எடை போடுறாங்க. போய் திறந்து எல்லாம் பார்த்துருக்குறான். கடைசியில் எங்கள் அம்மா ஒரு உண்டியல் சேர்த்து அதை மட்டும் எடுத்துட்டானுங்க. அடுத்த பீரோவை திறக்கும் போது கைப்பிடி உடைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அந்த ஒரு சந்து மாதிரி யாரும் ஆள் வந்திருக்கிறாங்க. ஆள் வந்த உடனே ஓடிட்டாங்க. நான் கதவை திறந்தா பூட்டின பூட்டு அப்படியே இருக்குது, கதவு திறக்குது. அந்த பேட்லாக மட்டும் கழட்டிட்டு இருக்கிறான். உள்ளே போய் பார்த்தா துணியெல்லாம் இறைச்சி கிடக்குது. அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம். வந்த உடனே முதல்ல கேட்ட கேள்வி, எத்தனை பூ நகை வச்சுருந்துக்கு சார் கேட்டேன்.
இது என்ன கூத்துனா, பீரோவில் வீட்டு செலவுக்கு வச்சிருந்த பணம் இருக்குதே, அதை கூட அவன் எடுக்கலை. அவன் அந்த அவசரத்தில் அந்த உண்டியலோடு ஓடிட்டு இருக்கிறான் அவன். அப்புறம் சார் நகையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காருக்கு ரிப்போர்ட் எழுதுறதே மனசு வரல. என்ன மனசு வரல? சரிங்க சார் பீட்டு போடுறோன்னு போயிட்டாங்க. அப்போ நம்ம எவ்வளவுதான் தாழ்பால் போட்டாலும் ஆண்டவர் தாங்க நம்முடைய தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நீரே என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் நீர் வாசல்களின் தாழ்பால்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்காவிட்டால் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எந்த ஒரு காரியமும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தி chapter 4 verse 17. இன்னொரு கூட வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் அந்த பிரசங்கத்தை கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்ட. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும். இங்க பாருங்க, ஒரு இடத்திலே பவுல் ஊழியம் செய்யும் போது அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சொல்றாரு, சிங்கத்தின் வாயினின்றும் என்னை கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். சிங்கத்தின் வாய்க்குள்ள போனவன் என்னைக்கு வெளியே வர முடியுமா? அது சர்க்கஸில் தான் நடக்கும். சர்க்கஸில் சிங்கம் வாயை திறந்துட்டு இருக்கும், தலையை என்ன செய்வாங்க? உள்ளே விட்டுட்டு வருவாங்க. அது எப்படின்னு தெரியல, சிங்கத்தை எப்படி பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் உண்மையான சிங்கம் தலையை உள்ளே விட்டா என்ன பண்ணிடும்? கடிச்சிரும். ஆனால் அதை என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த பயமுறுத்தி வச்சிருக்கனால அந்த சிங்கம் என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை. ஆனால் பவுல் இங்கே சொல்கிறாரு, சிங்கத்தின் வாயினின்றும் நான் என்ன செய்யப்பட்டேன்? காப்பாற்றப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. வாசிக்கலாம். அது 16ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இவர் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் இவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ஒரு எந்திரிச்சு நிற்கும் போது ஒருத்தரும் இவர் கூட இல்லையா? ஒருத்தரும். அடுத்து வாசிங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து வாசிங்க. அவர் சொல்றார், பெருந்தன்மையை சொல்றாரு, அவங்கள நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. அப்ப இவர் எந்திரிச்சு நிற்கிறாரு, ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனைக்காக இவர் பேச எந்திரிச்சு நிற்கும் போது எல்லாரும் இவரை கைவிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையிலே என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அது எதற்கு ஒப்பாய் இருந்தது என்று சொன்னால், சிங்கத்தின் வாயிலிருந்தும் ஆண்டவர் என்னை. அப்போ அந்த அளவுக்கு அங்கே அவருக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு சூழல். இன்னொரு இடத்துல சொல்றாரு,
நான் ஜீவன் தப்புவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, மரித்து போவேன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், மரித்து போவேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் என்ன செய்யும், வரும். ஒரு சமயத்தில் இங்கே அனுப்பம்பட்டு என்கிற இடத்துல நம்முடைய சபை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கொஞ்சம் உள்ளூர் பிரச்சனை வந்ததுனால அந்த சபையை என்ன செய்தார்கள், நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அதை குறித்து பேசுகிறதற்காக நான் இங்கே இருந்து போயிருந்தேன். நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன். நானும் பாஸ்டர் ஜோசுவா என்று சொல்லக்கூடிய இங்கே அடையாறில் இருக்கிறார், 2 பேரும் போகிறோம். போய் எங்கள் ஸ்டேஷனில் உட்கார்ந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே சபை நடத்தக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சட்டமே சொல்லுது, யார் வேணாலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், யாரும் அவங்க விரும்புகிற மதத்தை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னேன். நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஆண்டவர் சொன்னதை எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யணும், சொல்லணும்னு தான் சொல்லிக்கிறாரு, அதனால அதுவும் முடியாது. அப்போ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல சபை நடத்தக்கூடாதுன்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, ஸ்டேஷனில் இருக்க நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி கொடுத்துருங்க அப்படின்னா. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஏரியா 2 டிராக்டரில் இறங்குறாங்க. என்னது, ஆமாம், ஸ்டேஷனில் யார் இருக்கிறோம், 2 பேர் தான் இருக்கிறோம். அது ஜோசுவா, இன்றைக்கி நம்ம எப்படி போய், அது வேற கார் வேற இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஜோசுவா, நம்ம எப்படி வீடு போய் சேருவோன்னு. ஆனாலும் தைரியத்தை விடக்கூடாது இல்லையா, தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை, முடியாது. கடைசியில் அவர் சொன்னார், சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் நாளைக்கு அந்த பாஸ்டர் அந்த ஊருக்குள்ளே போகும்போது 4 பசங்க ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா நாங்கள் எல்லா நேரமும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த பக்கம் போக வேண்டான்னு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அது நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ சரின்னு சொல்லிட்டு இதுக்கான தீர்வு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் போய் எனக்கு ஒரு இடத்துல சபையை திறக்கிறதுக்கு தான் அனுமதி இருக்கிறதே தவிர சபையை மூடுறதுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. எங்களுக்கு மேலே கமிட்டி இருக்குது, அதில் வச்சு பேசுகிறோம் சொன்ன உடனே, கமிட்டி இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய ஸ்தாபனம். சரி போங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே அண்ணன் நிற்குது, 2 டிராக்டரில் இறங்கி ஆளுங்க நிற்கிறானுங்க. மெதுவாக காரில் ஏறணும். அந்த ஊர் எல்லையை தாண்டின பிறகுதான் எனக்கு ஒரு மாதிரி மூச்சே வந்துச்சு. அப்போ அநேக சமயத்தில் ஏதாவது தேவையில்லாத தர்க்கம் விவாதம் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரியமும் இல்லாமல் நாங்களும் வந்தோம், எங்கள் கூட இருக்கிற பாஸ்டரையும் பத்திரமா என்ன செஞ்சோம், வெளியே கொண்டு வந்தோம். இன்றைக்கி அவர் அந்த பகுதியில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ அவங்கள தான் சொல்கிறார், நான் எதிலிருந்து காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், அநேக சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், புயல் வந்தாலும், காற்று வந்தாலும் பயப்படவே பயப்படாதிருங்க. உங்களை அந்த காரியத்தை தாண்டி செல்வதற்கு பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிற பிரகாரம் அதே காரியத்தை தான் பவுல் சொல்றாரு. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை, ஆனால் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்திலே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு அருமையான வார்த்தை வருகிறது. என்னாகமம் 24 அதிகாரம் 8 வசனம். நம்பர்ஸ் 24 verse 8.
இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற வேளையில அருமையானவர்களே, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கு, நான் வேலை செய்கிறதற்கு, நான் ஒவ்வொரு நாள் நான் செய்ய வேண்டிய அலுவல்களை செய்கிறதற்கு நீர் எனக்கு பலன் தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தார்கள். எத்தனை வருஷம்? 40 வருஷம் நடந்தாங்க. அந்த 40 வருஷம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே பரிகாரியா இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் அந்த 40 ஆண்டுகளிலும் அவர்களுக்கு பரிகாரியாக இருந்து வழிநடத்துகிறதற்கு அவர் உண்மையில் தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தந்து குடும்பத்தை நடத்துகிறதற்கு, வேலை செய்கிறதற்கு, அருமையாக நம்ம ஒவ்வொரு நாள் நம்முடைய அலுவல்களை செய்வதற்கு ஆண்டவர் தான் நமக்கு பலன் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில சமயத்தில் காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் இவ்வளவு இருக்கிறதே, நான் எப்படி நிறைவேற்றி முடிப்பேன்? நம்ம எந்திரிக்கிற நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருந்திருக்குதா இல்லையா? இருந்திருக்குதா இல்லையா? ஒரு சில சமயத்தில் நம்ம ராத்திரி படுக்கும்போது நாளை காலையில் நம்ம எழுந்து இத்தனை காரியங்களை செய்யணுமே, நம்மளால் செய்ய முடியுமா அப்படி யோசிக்கிற நாட்கள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்தந்த நாளுக்குரிய பலனை தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே டாக்டரை பார்க்க போறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன கேட்டா, நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும். அல்லேலூயா. அவர் புட்டு வச்சிருவார். அதுக்கு பிறகு நமக்கு இருக்கிற நிம்மதியும் போயிடும். ஆனா அதோட நம்மளை ஆண்டவர் நடத்திட்டு வராரு, எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து இந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடப்பதற்கு எப்படி ஆண்டவர் உதவினாரோ, அதே போல இந்த வனாந்தர வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம நடப்பது யாருடைய பலத்தினால் அல்ல, என்ன பலத்தினால் அல்ல. ஆமா, நீங்கள் நானும் போடுறோமே டேப்லெட், அதனால இல்லை. நீங்க ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப டயட்ல எப்படி இருக்கிறேன், ரொம்ப அவர் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் பாஸ்டர் தான் சொல்லுவார். அவர் வந்து எந்த விதமான அதாவது என்வியை எடுக்க மாட்டார், எல்லாமே வெஜிடேரியன் தான். ஆனால் அவருக்கு 5 பிளாக்கும் 6 பிளாக்கும் கடைசியில் அவர் பைபாஸ் பண்ணிக்கிறாங்க. சொல்லுவார், நான் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. அப்போ இவ்வளவோ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால இல்லை, விளங்குதா உங்களுக்கு? நான் ரொம்ப டயட்டில் இருக்கிறேங்க, டெய்லி காலையில் 1 மணி நேரம் நடக்கிறேங்க. அவர் நடக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நடக்காதவன் நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற பலன் யார் கொடுத்தது? அல்லேலூயா. பயப்படாதீங்க. சரீரத்தில் வியாதி பலவீனம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பவுலை போல சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் குடும்பத்தை காப்பாற்றுகிறதற்கு என் தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. தினந்தோறும் வேலை செய்கிறதற்கு என் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். அப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வழி நடப்பதற்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? பலன் கொடுத்தார். கடைசியா ஒன்று சொல்லிடுறேன், ரொம்ப அருமையான வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், டியூட்ரானமி சாப்டர் 8 verse 18.
உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருப்பதை போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு அருமையான வார்த்தைங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறபடி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல இருக்கிற நமக்கு இருக்கிற எல்லா வருமானத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அதை சம்பாதிக்கிறதுக்கு யார் பலன் கொடுக்குறா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ போய் கானான் தேசத்துல போய் அங்க குடியேறி நல்ல பட்டணங்கள்ல வாழும்போது நீ நினைக்காத நான் என்னுடைய பலத்தினால நான் என்னுடைய முயற்சியினால இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன்னு நினைக்காத. நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படி உனக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுத்தது நான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நமக்கு ஞானத்தையும் அவர் நமக்கு பலத்தையும் கொடுத்துராவிட்டால் நாம் ஒரு நாளும் ஒரு பைசாவும் நம்மால சம்பாதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மை காட்டில் திறமையானவர்கள், நம்மை காட்டில் அருமையான தகுதியானவர்கள் எத்தனையோ பேரை காட்டிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மை காட்டில் எத்தனையோ பேர் திறமைசாலிகள் இருக்கிறாங்க, நம்மை காட்டில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் நம்மை உலக பிரகாரமாக ஐஸ்வர்யத்தினாலே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய பலன் அல்ல, ஆண்டவருடைய பலன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்திலேயும் கடந்த நாட்களிலே அவர் ஐஸ்வர்யத்தையும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தந்த ஆண்டவர் இன்னும் இந்த மாதத்திலே வருகிற நாட்களிலேயும் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்கு உள்ள முன்மையிலவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறார் என்பதை நான் எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொன்னேன். நீங்க வீட்டில் போய் தியானிச்சிங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் பிரகாரம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. அல்லேலூயா. நம்மை அவருடைய கரங்கள் அர்ப்பணிப்போம். என்னுடைய பலன் அல்லப்பா, என்னுடைய பராக்கிரமம் அல்லப்பா, உம்முடைய பலத்தை எனக்கு தந்து எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுங்க. நான் என்னுடைய வேலையை செய்வதற்கு, நான் சம்பாதிப்பதற்கு நீங்க ஞானத்தையும் நீங்க பலத்தையும் தாங்கப்பா. என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பலம் அல்ல ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நான் இன்னைக்கு சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்தீங்களப்பா. ஆண்டவர், அதே போல என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் விளங்கட்டும்ப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் நடத்தணும், என் பிள்ளைகளை நான் பார்க்கணும், என் வேலையை நான் செய்யணும், இன்னும் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்லாம் நிறையா இருக்குதுப்பா. நான் என் சரீரத்தில் பலவீனமாக இருக்குதே, ஆண்டவரே நீர் தான் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரங்களில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமா. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்துக்காக வேலை செய்ய என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நான் செய்கிற வேலையிலே உம்முடைய ஞானம் உம்முடைய பலன் எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாசத்தின் முதல் நாள் ஆண்டவரே நீர் எனக்கு பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுங்கப்பா. உங்க பலன் இந்த மாசத்துல எனக்கு தேவையப்பா. என்னுடைய பலத்தினால் இந்த மாசத்தை நடத்த முடியாது, என்னுடைய ஞானத்தினால் நடத்த முடியாது. உம்முடைய பலன் எனக்கு தாங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீரே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் சொன்னீங்களப்பா. என்னை பலப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், இன்று குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த மாதம் முழுதும் நாங்கள் நடக்க வேண்டியதற்கு தேவையான பலத்தை நீங்கள் தாங்கப்பா. எங்கள் வீட்டின் வாசல் தாழ்பால்களை பலப்படுத்தி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தேவையான சுகம் பலன் தந்து காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தினாலே நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் உழைப்பதற்கு ஞானத்தையும் பலத்தை நீர் தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஆண்டவர், இந்த மாதம் முழுதும் பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளையும் வருமானத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வரவாத. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஒரு அறிவிப்பு. நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான சகோதரர் வினோத், அவருடைய பாட்டி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவருடைய வீடு இந்த பனமரத்து லாஸ்ட் ஃபயர் சர்வீஸ் இருக்குது, அந்த ரோட்லேயே கொஞ்சம் முன்னால் வந்து அவங்க வீடு இருக்கிறது. அங்கே இந்த ஆராதனை முடிஞ்சுட்டு போய் பார்க்குறவங்க பார்த்துட்டு போங்க. 3 மணிக்கு அந்த அடக்க ஆராதனை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வந்து
அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.